என்னோட சாரிக்கு பிளவுஸ் தைக்கணும். நான் என் சாரியை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த சாரிக்கு எனக்கு பிளவுஸ் தைக்கணும். பொதுவா எவ்வளவு நாள் ஆகும் உங்ககிட்ட தைக்க கொடுத்தா? 3 days at least. 3 days at least. ஓகே, உங்க பிளவுஸ் கரெக்ட் ஃபிட்டிங்ல வேணும் அண்ட் ஒரு ஒகேஷன், பிக் டே, அப்படி ஸ்பெஷல் டே அந்த மாதிரி இடத்துக்கு உங்களுக்கு வேணும்னாக்கா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சரி, எங்கெல்லாம் உங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க? ஆஸ்திரேலியா இருக்கு. ஆஸ்திரேலியா நீங்க இந்தியால எல்லாம் இல்லையா? ஆஸ்திரேலியாக்கு போயிட்டாங்களா? ஆஸ்திரேலியா அப்ராட் நிறைய. ஆஸ்திரேலியா எல்லாம் செய்யும். எல்லாம்னா என்ன? வெட்டிங் கவுன்ஸ், லெஹங்காஸ், சல்வாஸ், பிளவுசஸ், எனி டைப் ஆஃப் பிளவுசஸ். நீங்க பண்ணதா? அதே. ஓகே, சோ இந்த பிளவுஸ் மெட்டீரியல் அவங்க கொடுத்தாங்களா? அதே. வெட்டிங். ஓகே, இங்க கிட்ட வாங்க. இந்த பிளவுஸ் கொஞ்சம் காட்டுங்களேன். பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இது கல்யாண பொண்ணோட பிளவுஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க இந்த கையிலலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். மை காட், சூப்பர். இந்த டைப்ஸ் சுடிதார், பிளவுஸ், வெட்டிங் ட்ரெஸ். இதுல எவ்வளவுனா பொள்ளாச்சியா? அப்ப தமிழே பேசலாம். நாங்களும் சென்னையில தான் வந்திருக்கோம். ஓகேவா? அடுத்த பிளவுஸ். இது அடுத்த பிளவுஸ். இதுவும் பிரைடல் தானா? ஓகே, இதுலயும் பாருங்க பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் அது அவங்க கொடுத்ததுதான் இல்லையா? இது எல்லாமே கலர் பாருங்க. இந்த சம்கி கிம்கி எல்லாம் எதுவும் வர சான்ஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே ஸ்டிச்சு. இங்க பாருங்க உள்ள இருக்கு, வெளியே கிடையாது. இது என்ன? இது ரெடிமேடா இருந்ததா? நம்மளே செய்து தானே. எது இது நீங்க பண்ணதா? ஃபுல் இந்த மாதிரி பிளவுஸ் பிளெயின் துணி கொடுத்தாங்களா அவங்க? மீன்ஸ் பிளெயின் துணியான தந்தது. ஜார்ஜெட் மெட்டீரியல் அவர் தந்தோம். ஓகே, அண்ட் யூ ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங் ஃபார் திஸ். இது 3 days. இது 3 daysல முடிச்சிட்டீங்களா அந்த வேலை? ஷூரா? கொச்சி பாத்துங்க, நாம இருக்குது திரிசூர்ல, குந்தங்குளத்துல. ஆனா இந்த பிளவுஸ் சொந்தக்காரி இருக்கிறது வந்து எர்ணாகுளம், கொச்சி. நினைக்காதீங்க, தான் எடுத்தேன். சரியா? இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய முத்து கித்தெல்லாம் நிறைய இருக்கு. இது என்னன்னா ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பிஜி டிஸ்கவர் vlog family. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கேரளால குன்னங்குளத்துல ஆக்ருதி புட்டிக்னு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது என்னன்னாக்கா ஃபுல்லா கேர்ள்ஸ்க்கு சம்பந்தமானது. பிளவுஸ் மெட்டீரியல் நீங்க கொடுத்தா உங்களுக்கு பிளவுஸா ரெடிமேடா கிடைக்கும். ரெடிமேட்ல அவங்க ரெடிமேட் மாதிரி அழகா வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும் வித் ஆஃபர்ஸ். அண்ட் உங்க ஊருக்கு நாங்க வரணும், உங்க ப்ராடக்ட் நாங்க ரிவ்யூ பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. திருட்டுத்தனமா அப்படி பார்க்காம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் கலர்ஃபுல்லான வீடியோ வரும். அண்ட் அடுத்து என்ன கண்டென்ட் வேணும்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை தேடி போறோம். உங்களோட சின்ன சின்ன சப்போர்ட் தான் எங்களை வந்து ஊக்குவிச்சு அடுத்தடுத்த இடத்துக்கு போக வைக்குது. நீங்க கொடுத்த சப்போர்ட்ல தான் நாங்க 30K வந்திருக்கோம். இன்னும் மேல மேல வளர்றதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் என்னைக்குமே எங்களுக்கு வேணும். எங்களோட ஃபேஸ்புக்கான, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதாவது சோஷியல் மீடியா, அதையும் வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் அது இன்னும் ஃபாலோ பண்ணலாம், அதனாலதான் சொல்றேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க? ஓகே, அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் வீடியோ. கட்டாயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம ஏதாவது இமோஜி போட்டு விடுங்க. சரியா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? நீ எவ்வளவு பெரிய டானா? ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். அப்படின்னா சொல்றேன். அடுத்த பிளவுஸ். இது அடுத்த பிளவுஸ். இதுவும் பிரைடல் தானா? ஓகே, இதுலயும் பாருங்க
பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் அது அவங்க கொடுத்ததுதான் இல்லையா? அது எல்லாமே கலர் சாய்ஸ்ல அவங்களுக்கு தான். അതെ ஓகே, அதேனா ஆமான்னு அர்த்தம். இந்த பக்கம் பாருங்க, இப்படி திருப்பி பாருங்க. இது கை, ஸ்லீவ். ஓகே, ஸ்லீவ் இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு, கைக்கு மட்டும். ബാക്ക് அண்ட் பேக் நெக் பாருங்க, பா நெக் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, நெக் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த சம்கி கிம்கி எல்லாம் எதுவும் வர சான்ஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே ஸ்டிச்சு. இங்க பாருங்க உள்ள இருக்கு, வெளியே கிடையாது. ஸோ முதல்ல துணியில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங் வச்சு அது ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த காரணத்து விஷயத்தாலும் இது வெளியே வர சான்சஸ் இல்லை. த்ரெட் எல்லாம் உள்ள போயிடுச்சு. ஓகேவா? அதுதான். ஸோ இதுவும் அதே மாதிரி டைம் தான் ஆகும். അതെ ஓகே, சூப்பர். அடுத்தது ഇത് വേറെ ഒന്ന്. இது என்ன? இது ரெடிமேடா இருந்ததா? നോ നമ്മൾ ചെയ്ത് തന്നെ. எது இது நீங்க பண்ணதா? ഫുൾ சும்மா ശരിക്കും சரிக்குமா? இங்க வாங்க. இந்த மாதிரி பிளவுஸ் பிளெயின் துணி கொடுத்தாங்களா அவங்க? അതെ மீன்ஸ் பிளெயின் துணியான தந்தது. ജോർജറ്റ് മെറ്റീരിയൽ ஜார்ஜன் மெட்டீரியல் அவர் தந்தோம். ஓகே, அண்ட் யூ ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங் ஃபார் திஸ். அண்ட் இது வந்துட்டு டிசைன் யாருது? അത് എന്റെ ഡിസൈൻ. யுவர் ஓன் ஸ்டைல். ஓகே, இவங்க பொட்டிக் மட்டும் இல்லாம ஷீஸ் ஃபேஷன் டிசைனர் மாதிரி டேஸ்ட் இருக்கு போல இருக்கு. see the blouse ஒர்க் எங்கேயாவது கேப் இருக்கா பாருங்க. நான் என்ன நினைச்சேன், ரெடிமேட் மெட்டீரியல் இருக்கும். சரி, ரெடிமேட் மெட்டீரியல் இருக்கும், அதுல வந்து இவங்க தச்சு காட்டியிருப்பாங்க நினைச்சுதான் கேட்டேன். பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, நோ இவங்க இந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்தாங்க, அதை நான் இப்படி முடிச்சு கொடுத்துருக்கேன், ஃபினிஷ் போறேன்ட்டு. சி, ஸோ எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பொறுமை எடுத்திருக்கும். இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சு? ഇതിനൊരു 3 days. இது 3 daysல முடிச்சிட்டீங்களா அந்த வேலை? ஷூரா? ഫുൾ 3 days full. வீடியோக்காக சொல்லக்கூடாது. நோ ஏன்னா இத பார்த்துட்டு நம்ம ஆளுங்க கேட்பாங்க, கல்யாணம் பக்கத்துல வந்து வச்சு கேட்பாங்க. அப்ப இது 3 நாள்ல முடிக்கலனாக்கா பிரச்சனை வரும். നാളെ ഫുൾ ഡേ. 1 day 3 days ஃபுல் டேனா ഫുൾ ഡേ 9 to 7. 9 to 7 டைமிங்ல ஃபுல்லா இருந்து பார்த்தது. அப்ப இந்த பீட்ஸ் இங்க இருக்கா? அப்பதான் நம்புவேன் நான். எஸ் இருக்கா? இங்க இந்த கலர் வரணும், சும்மா எல்லாம் காட்டக்கூடாது. இந்த கலர் இது இப்ப பண்ணதானே? இப்ப பண்ணதല്ല. ஓகே, முன்ன பண்ணிதா. ஓகே, സ്ഥലം എവിടെയാണ് ഈ ബ്ലൗസ്? സ്വന്തക്കാരി ഏത് നാട്ടിലാണ്? എറണാകുളം. കൊച്ചി. பாத்துங்க, நம்ம இருக்குது திருச்சூர்ல குன்னங்குளத்துல, ஆனா இந்த பிளவுஸ் சொந்தக்காரி இருக்கிறது வந்து எறணாகுளம், கொச்சி. ஓகேவா? சோ அங்க இருந்து வந்திருக்காங்க. சோ சும்மா இல்ல, நிஜமாவே ஆள் இருக்காங்க. இங்க பாருங்க பீட்ஸ். அந்த மாதிரி இந்த பின்னாடி எத்தனை பீட்ஸ் இருக்கு பாருங்க. கேமராமேன் கொஞ்சம் கிட்ட போங்க. இந்த பக்கம் அது ஒரு பக்கம், இந்த பக்கம் கொஞ்சம் ஜூம் இன் பக்கத்துல வைங்க. கிட்ட போங்க. கிட்ட போங்க. இந்த பாக்ஸ் இங்க இருந்து எடுத்தது. என்னடா காலியா இருக்குன்னு நினைக்காது, இங்க இருந்தா எடுத்தேன். சரியா? இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய முத்து கித்து எல்லாம் நிறைய இருக்கு. இது என்னென்ன ஒன்னொன்னு பேர் நமக்கு சொல்ல தெரியாது. இது என்னென்ன பேர் சொல்லுவீங்க? ഇതിനെ കട്ട് ബീഡ്സ് എന്ന് പറയും. ബീഡ്സ്, ഷുഗർ ബീഡ്സ്, அப்புறம் ബീഡ്സ്, എന്താണ് ஜர்ஜோசி. ஜர்ஜோசி இதான ஜர்ஜோசி. ஓகே, இது அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இங்க பாருங்கம்மா, இதான் இந்த ஜர்ஜோசி. கம்பி மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வருது. வலிக்கல்லே பொட்டு, அதாவது எடுத்துட்டா பினிஷிங் போயிடுமா, அதான் வலிக்கல்லே பொட்டு. அதான் நான் பொறுமையா எடுக்கிறேன். இப்படி காட்டவா? எங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியணும்ல. சரி, நூடுல் மாதிரி மெலிசா இருக்கு, அது எடுத்துட்டு பண்ணிட்டா அதோட ஷேப் போயிடும், ஃபினிஷிங் போயிடும். அதனாலதான் வலிக்கல்லே பொட்டுன்றாங்க. ஏன்னா அவ்வளோ டென்டிவ். இங்கே ஓ, இப்படி காட்டணுமா? சரிப்பா, அதுதான் ப்ரொஃபஷனல் தான். கரெக்ட், நமக்கு தெரியாது இல்லை, நமக்கு கை விட்டுட்டு தான் தெரியும். பாருங்க, இப்படிதான் காட்டணுமா இதை? சரியா? இப்படி பார்த்தா அது எந்த டேமேஜும் ஆகாது. நான் அடுத்த மாதிரி காட்டினா அது உடஞ்சு கிடிச்சு போயிடும். ஸோ இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ல பண்ணதான் இந்த பிளவுஸ். எனக்கு நல்லா இருக்கா? இந்த பொண்ணு பார்த்தா என்ன திட்டுமான்னு தெரியல. கொச்சியில இருக்க பொண்ணே கோச்சிக்காத, நல்லா இருக்கும் பிளவுஸ். ஃபைன், சூப்பர். ஸோ இதுக்கு எவ்வளோ ரேட் சார்ஜ் ஆகும் இந்த மாதிரி பண்ணலாம்? 8,000. ஓகே, அப்போ நம்மளது பட்ஜெட் என்னல இருந்து ஆரம்பிக்குது? അങ്ങനെ ബഡ്ജറ്റ് ഇല്ല. കസ്റ്റമറിന്റെ ബഡ്ജറ്റ് എത്രയാന്ന് വെച്ചാൽ അതിനനുസരിച്ച്. அதாவது பட்ஜெட்னு ஒண்ணு இல்ல, கஸ்டமருக்கு எப்படி பட்ஜெட்டோ அவங்களோட பேட்டர்ன் எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி ஸ்டார்டிங் பிரைஸ்ன்றது மாதிரி. நார்மல் பிளவுஸ் எனக்கு ஜென்ரல் ஒரு பிளவுஸ் வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிளவுஸ் செட் ஆகுறதே இல்லை. ஊர்ல நிறைய டைலர்ஸ் இருக்காங்க, சரியா? ஆனா நிறைய லேடிஸ்க்கு தெரிஞ்சிருக்க விஷயமா இருக்கும். நான் பிளவுஸ் நான் ஏன் சாரி கெட்டல அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. மேடம், உங்களுக்கு சாரி ரொம்ப அழகா இருக்கு, நீங்க வெஸ்டர்னை விட சாரில வாங்க நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா நான் சாரி கெட்டாத காரணம் என்ன, எனக்கு பிளவுஸ் செட் ஆகாது.
ஸோ அதனால நான் பிளவுசஸ் சாரீஸ் அவ்வளோ கட்டவே மாட்டேன். இந்த வெஸ்டர்ன்லேயே இருக்கிறது ஈஸியாக இருக்குன்னு அதுக்கு தான் போகிறது. ஸோ பிளவுஸ் வந்து கரெக்டாக செட் ஆச்சுன்னா இதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். இந்த பிளவுஸ் வந்து ஜென்ரலாக ஒரு நார்மல் அளவு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன சார்ஜஸ்? நார்மல் ஒரு பிளவுஸ் பிளாக் கலர் எனி கலர் நார்மல் ப்ளவுஸ் 500. நார்மல் பிளவுஸ் 500. ஓகே, காஸ்ட் கொஞ்சம் கூடியா இருக்கு. பொட்டி கொஞ்சம் பெருசு இல்ல, ஸோ காஸ்ட் கொஞ்சம் ஸோ 500 rupees. அதுக்கு கம்மி இல்லையா? நிறைய ஊர்ல 200 ரூபாய் 300 ரூபாய்லாம் தைக்கிறாங்களே. வித்வுட் லைனிங் ஆണെങ്കിൽ 400. அது சொல்லணும்ல முதல்ல, அதெல்லாம் சொல்லணும். வித் லைனிங் 500. ஓகே, வித்வுட் லைனிங் 400. ஓகே. ஸோ அதாவது வித் லைனிங் ஓட பண்றதா இருந்தா 500, வித்தவுட் லைனிங்கோட பண்றதா இருந்தா 400. சரியா? அதுல நீங்க பேட்டர்ன் எப்படி குடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி ரேட்டு. எந்த பேட்டர்ன் கொடுத்தாலும் புள்ளி கில்லி மாதிரி தரமா பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இதை காட்டியிருக்கேன். இது மாதிரி வேற எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? அஃப்கோர்ஸ். இது வந்து குழந்தையோட பிளவுஸா? நமக்கும் தச்சு கொடுப்பீங்களா? கொடுக்கும். ஏன்னா இது இங்க கொடுக்கும் பாருங்க. இது கொடுக்கும் அழகா இருக்கு. இங்க பாருங்க, இப்படி நீங்க போடும்போது டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்கன்னா அழகா ஆடுது. இந்த ஒர்க் நீங்க பண்ணது இல்லையா? எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.